నీళ్ళు బాయ్ ఇది కేవలే ఎంత సేపు నీళ్ళు కాదు ఉండండి ఎట్టుగానే ఉండండి వస్తాను ఉండండి డిస్కషన్ కమింగ్ అయితే അവിടെ എന്ത് ചെയ്യുന്നത് എടോ നീലു నేర్చడం ഞാൻ వరం పిన్న వరం వరం మిలిటరీ ఇక్కడ మరి అయిపోச்சு ఇందా రెడ్డి గారు పెట్టండి ఇదిగో రొట్టి వస్తుంది బిస్కెట్ కమింగ్ కమింగ్ നിങ്ങളെന്താ ചപ്പാത്തിയോ ചുരുട്ടി അടിക്കൂ ഇതെന്താ ഞാൻ നാളെ കേട്ടു നീ കേപ്പ 4 7 എവൻ കൊടുക്കും ഒരു ആള് ഒരു കരണ്ടി ഒരേ ഒരു അടുപ്പ് ഇവങ്ങിട്ട് ഒന്നും പേശപ്പെടാது അതപ്പം രാജു രാജു கேள்விப்பட்டேன் அட் அ டைம் 2 டாங்கி அடிச்சாம நம்ம நம்பியார் அட் அ டைம் 2 டீ அடிக்கிறான் എടോ എന്താടാ ചിരിക്കുന്നത് എന്താടാ ചിരിക്കുന്നത് വിട്ടാ ഞാൻ ചുട്ട് കളയും അറിയുമോ உன் வீரன் தெரிஞ்சுதானே உன்னை வாருக்கு அனுப்பாம ஸ்டோருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ಬಸವಪ್ಪ ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡು 2 ಟೀ ಕಪ್ ತಗೊಂಡ್ ಬಾ ಕೊಡು ಹೋಗು ಹೋಗು ராஜு எதுக்கு இன்னொரு கப்பு? ஆஸ் யூசுவல் ஒன்னு உனக்கு ஒன்னு உன் ஃப்ரெண்ட் சுந்தரத்துக்கு. சுந்தரங்க சுந்தரம் வரல, இனி வரவும் மாட்டான். என்ன சொல்ற? நேற்று நடந்த யுத்தத்துல அவன் வீரமா நடந்துட்டான். நான் உயிரோட இருக்கணுங்கிற காரணத்துக்காக அவன் தன்னுயிரை விட்டுட்டான்டா. கைக்குண்டுகளை மட்டும் அவன் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இல்லடா. சுந்தரம் போயிட்டானா? வெடிக்கிற குண்டுக்கு தெரியுமா எவன் சாகணும் எவன் சாக கூடாதுன்னு? எல்லாத்தையுமே தான் சேர்த்து சாவடிக்குது. விடுற, வாழ்க்கையே ஒரு பொருட்களம். சரி நீலு, நான் வரட்டுமாடா? என்னடா அவசரம்? 10 நாள் லீவு ஊருக்கு போறேன்டா. ஊருக்கா? எப்போ? இப்போ. ஏய், நானும் ஊருக்கு போறேன். எப்போ? இப்ப இல்ல, எழுதி போட்டிருக்கேன். லீவ் சாங்ஷன் ஆகணும். ஆகும். ஏய் ராஜு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னடா? எழுந்துரு, இப்படி வா. ராஜு, ஆறுமுகம் பிள்ளைன்னு எனக்கு ஒரு மாமன். அதிசய பிறவி. முகமே ஆரோ. ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்றான். 6 முகம் இருந்தா என்னதான் பண்ண மாட்டான். என் மாமனை பத்தி உனக்கு தெரியாது. பேராசை, கருமித்தனம் ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து பாரு. அதுதான் என் மாமன். சரிதான். தெரியுமா உனக்கு? காலையில எந்திரிச்சா எங்க காப்பி செலவாயிடுமோன்னு மத்தியானம் சோத்து வேலைக்கு தான் எந்திரிப்பான். அது மாத்திரமா, விருந்தாளிங்க யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா போதும் வரவிட மாட்டானே. அவங்க வர்றதுக்கு முன்னால அந்த விலாசத்துக்கு இவனே முன்கூட்டி போயிடுவானே. அப்பேற்பட்ட ஒரு கருமிக்கு அற்புதமான ஒரு பொண்ணு, பத்மானு பேரு. கிளி மாதிரி இருப்பாடா. கூண்டுல இருக்கா? அவ ஏன் கூண்டுல இருக்கிறா? கொஞ்ச நாள்ல இந்த பையன் கூண்டுக்கு போவான். நீ என்ன பண்ற? பட்டத்துக்கு போன உடனே நேரா மயிலாப்பூர்ல சித்திர குளத்துக்கு ஏத்தாப்புல என் மாமன் வீடு இருக்குது. அங்க போய் நம்பர் இல்லாம வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்த புரியாத ஆளா இருக்கிற. என் மாமன் வீட்டுக்கு எதுக்குடா நம்பரு? எந்த வீட்டுல ஈயும் காக்காயும் உட்காரத்துக்கு வெக்கப்படுதோ அதுதான்டா ஈயாத லோபி என் மாமன் வீடு. ஆமா அம்மா, நீர் உனக்காக காத்திருக்கிறான். அவசரப்பட்டு உங்க அப்பன் பேச்சை கேட்டு யாருக்காவது கழுத்தை நீட்டிராத. அப்படி எதாச்சும் செஞ்ச உன் சப்பளை ரத்தான் சத்தியமா செத்தான்னு சொல்லிடு. சொல்றேன்டா. செத்தானா? என்னடா? ஹே ராஜே, முதல்ல நேரா என் வீட்டுக்கு போறேன், அப்புறம் தான் உன் வீட்டுக்கு போறேன். சரிடா. என் பிரச்சனையா பெருசா இருக்கு.